Hi friends, welcome to Craft Tamil channel. In this video, ரெண்டு ப்ராடக்ட் வந்து unboxing and review பண்ண போறோம். ரெண்டுமே வந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து குட்டியா இருக்கு. சோ அந்த குட்டி ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிரலாம். அந்த மேல இருக்கிற பிக்சர் பார்த்தோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் அந்த பெரிய பாக்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பெரிய பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு. அதுக்கு இவ்ளோ பெரிய பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அத நான் லாஸ்டா காமிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இது வந்து ஓபன் பண்ணிரலாம். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதா வந்திருக்கு. एक्चुअली நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படினு இது வந்து பாத்தீங்கன்னா சோஃபா செட் தாங்க. என்ன இந்த சோஃபா செட்டே திரும்பவும் வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி தான் சோஃபா செட் நிறைய வாங்கியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நினச்சிங்கன்னா இந்த சோஃபா செட் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க. இது வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வாங்கினதுலாம் கொஞ்சம் ரேட் 500 மேலே 600 700 அந்த மாதிரி வந்தால் நம்ம வந்து வாங்கியிருப்போம். ஸோ 1000 அந்த மாதிரி வாங்கியிருப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. கம்மின்னா 470 அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்துட்டு இது நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிக்சரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீட்டெயில்ஸில் வந்து ஒழுங்காக பார்க்கல போல இருக்குது. சைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஆக்சுவலி அந்த பிக்சரில் பார்க்கும்போது நல்ல பெருசாக சூப்பராக டால் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே வந்து டால் வைக்கலாம். இதுலேயுமே இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டால்ஸ் வைக்க முடியும். பெரிய டால் வச்சும் நான் பார்த்தேன். பெரிய டால் வைக்கும்போது கொஞ்சம் சோஃபா வந்துட்டு சின்னதாக தெரியுது, அவ்வளோதான். ஆனால் சின்ன டாலுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த துணி எல்லாமே நல்லா இருந்துச்சா. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லை, வுட்டில் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கிளாத் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்காவாக வந்து நீட்டபிளாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு சரி ஓகே காசுமே கொஞ்சம் கம்மியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப சின்னதாக வந்திருக்கு, அவ்வளோதான். அது ஒன்று தான் பிரச்சனை. இப்போ இந்த குட்டி பையனை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கரெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ குட்டி பையனுக்கு வந்து பெருசாகவே இருக்குது அந்த ஷோஃபாஸ் வந்துட்டு. அந்த பையன் சின்னதாக இருக்கனால அந்த ஷோஃபாவில் இருக்கிற இடம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே பெரிய டால் வைக்கும் போது கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஷோஃபா வந்து சின்னதாக தெரியுது, அவ்வளோதான். பட் வந்துட்டு உட்டன் ஃபினிஷிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளாத்துமே மேலே போட்டிருக்க அந்த டிசைன் வந்து அந்த ட்ராப்பாக வந்துட்டு ரெட் கலரில் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது கூட பார்த்திங்கன்னா 4 பில்லோவும் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து கொஞ்சம் ஹைட் வேணால் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலான்னு நான் யோசித்தேன். ஏன்னா ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணால் கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஷோவில் நான் வந்து காமிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு வந்தால் நான் ஷோவில் காமிக்கிறேன் அந்த மாதிரி, ஓகேங்களா. ஏன்னா எனக்கு இதை வந்து வேறு எதுவுமே பண்ணுறதுக்கும் மனசு வர மாட்டேது. ஏன்னா நல்லா இருக்குது, நம்ம ஏதாவது பண்ண போயிட்டு நல்லா இல்லாமல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்படி வேணால் ஷேப் வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி யாராவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம பார்பி ஷோக்காக தாங்க வாங்கினேன். இது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் வேறு மாதிரி ஹவுஸ்லாம் காமிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிச்சான ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி காமிக்கலாம், ஓகேவா. ஆல்ரெடி நம்ம வாங்கியிருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி ஷோஃபாவாக வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி செட்டு ஷோஃபா வந்து நம்ம வாங்கினதில்லை. சைடு 2 சேர் இருக்குல்ல, அது மாதிரி. ஸோ அதனால தான் இது வாங்கணும்னு சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் பெரிய பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்க்க தாங்க பாக்ஸை பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் வந்து பெருசு தான். ஆனால் இந்த பாக்ஸ் அளவுக்கு பெருசு கிடையாது. ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே மற்ற இடத்துலலாம் வந்து கார்ட்போர்டை போட்டு வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல. அது சேஃபாக வர்றதுக்கா இல்லை வந்து வெயிட்டுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்டை வெளியே எடுத்தாச்சு. உள்ளே பாருங்களேன், ஃபுல்லாக வந்துட்டு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. வெயிட்டாக இருந்துச்சு அதுவே தனியாக. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வெளியே எடுத்து பார்க்கலாம். இதோட ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 450 ரூபா, ஓகேவா. 450. இதோட லிங்க் வேணுனாலும் நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். முன்னாடி பார்த்து அந்த ஷோஃபாவுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ரெண்டுத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பார்பி வீடியோஸ் போடுறவங்களுக்கு, சேனல் வச்சுருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்துட்டு பார்பி பிடிக்கும், பார்பி வச்சு விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே காமிச்சு அதோட லிங்க்கு, ரேட்டு எப்படி இருக்குது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுறது. ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு இப்போ எப்படி ஒரு சிலருக்கு வந்துட்டு தேவைப்படாமலும் இருக்கலாம். அவங்க வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்க கூட செய்யலாம், ஓகேங்களா. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தேவைப்படாமல் நம்ம பார்க்குறதுக்கு தேவைப்படுறவங்க பார்க்குறது வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால ஷேர் பண்ணுறேன்னு சொல்லலாம், ஓகேங்களா. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பார்க்குற ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது, ஸோ வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலது நான் மிஸ்டேக்காக வாங்கிட்டால் கூட எனக்கு வந்துட்டு அக்கா இது வந்து இந்த ரேட்டில் கூட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு இன்ஃபர்மேஷனும் சொல்லுவீங்க. ஸோ அதனால நான் வந்து வாங்குகிற ப்ராடக்ட்லாம் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ப்ராடக்ட் ரிவ்யூமே, நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. அது வந்து நம்மளோட சேனல் வியூஸில் போயிட்டு செக் பண்ணாலே தெரியும். ஸோ நியூ ப்ராடக்ட் வீடியோ வந்துட்டு நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்கன்றனால தான் நான் ஷேர் பண்ணுறேன், ஓகே. சரி ஓகே, நான் வந்து பேசிகிட்டே போகிறேன். பட் இந்த என்ன அப்படின்றதையும் சொல்லாமல், இது வந்து
மரத்தில் இருக்கிற தள்ளுவண்டி. ஆக்சுவலி இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம பார்பி ஷோக்கு வந்துட்டு ஏதாவது காய்கறி கடை ஆர் வந்து சாக்லேட் ஷாப் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் வந்து விற்கிறாங்கல்ல, விற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தள்ளுவண்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வாங்கினேன் நான். இது செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து கார்ட்போர்டில் செய்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குமான்னு தெரியாது. ஸ்ட்ராங் இருக்க மாதிரியும் செய்யலாம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும். அதனால நான் வந்து ஆர்டர் பண்ணியே வாங்கிட்டேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம செகண்ட் சேனலில் ஷேர் பண்ணுறோம். அவ்வளோதான். பார்த்த இந்த 2 திங்ஸ்லையும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 2மே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு அந்த சோஃபா சின்னதாக வந்தது மட்டும்தான் ஒரு இது, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். பை.